Pranams to Sri Aurobindo, pranams to the mother, pranams to my mentor Sri Madhav Pandit, and all rishis of yore and all great souls who have come to earth and accelerated the process of evolution. என்னுடைய பிரணாப் குமார் பட்டாச்சாரியா தான் பர்சனல் அட்டெண்டன்ட் அப்படிங்கிறது அவர் தான் ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் இன்னும் இருக்கார். அவர் இஸ் அலைவ். எக்ஸலண்ட் பிசிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனில் ரொம்ப அத்தாரிட்டி அவர். தி ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் இன் தி ஆசிரம். அவர் மதர் என்ன மேடம் பிரணவ் ஐ வாண்ட் ஃபோட்டோகிராஃப் டேக்கன் அபவுட் 11 years பேக். ஐ வாண்ட் தட் காப்பி இமிடியட்லி அப்படிங்கிற எந்த டேட் கேட்குறாரு பண்ணிட்டு முயக்கிறார் இவர். அதுதான் டேட் ஃபோட்டோ எடுத்த ஞாபகமே இல்லை அவருக்கு. அவர் ஃபோட்டோ எடுத்ததே அவருக்கு ஞாபகம் இல்லை. பண்டிட் சொல்லி பண்டிட் கேட்டே வரான். அங்கே 1 minute மதர் போய் 5 minutes அந்த ஃபோட்டோகிராஃப் கொண்டு கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோகிராஃபை கரெக்டாக எங்கே வச்சுருக்காங்க 11 years முன்னாடி எடுத்த. அது இவர் இல்லை, நம்மகிட்ட கரெக்டாக வச்சுருந்தோம். பாக்கி பேர் ஃபோட்டோ தூக்கி அப்படி போட்டுருவோம். நம்ம ஃபோட்டோ பத்திரமா வச்சுக்கலாம். வி ஓன்ட் கீப் அதர் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஸோ கேர்ஃபுல்லி. ஸோ அதை கொண்டு கொடுத்தோன்னே சி தட் இஸ் மாதவ் அப்படிங்கிறாங்க. சி இமிடியட்லி பிரிங்ஸ் இட். அதுதான் என்ன சொல்றாருன்னா, என்னவோ அவர் பிரணப் சொல்லிட்டார் ஐ எம் நாட் மாதவ் மதர் அப்படின்னு. நான் இல்லை, உனக்கு தெரியும் அது. அந்த மாதிரி பர்ஃபெக்ஷன் பிசிக்கல் லெவலில் பர்ஃபெக்ஷன் வந்து இட் டேக்ஸ் டைம். கெட் பர்ஃபெக்ஷன் அட் தி பிசிக்கல் லெவல். உடனே என்ன பண்ணேன், அவரை கான்ட்ராக்ட் பண்ணேன் ஒரு தரம். இதில் ஓட்டிங் பண்ணும்போது இந்த ஓட் பண்ணுறதை பற்றி வந்து ஏதோ எல்லாம் நடந்து ஒரு பீரியடில். அப்போ நான் 2-3 லெட்டர் எழுதினேன் அவருக்கு. ஐ ரோட் சம் லெட்டர்ஸ் டு ஹிம். சார் ஐ ரோட் அ லெட்டர் டு திஸ். No, Rajapal, the latest letter you wrote is only like this. No. I have not written like this in that letter. In this letter, I have written only like this. Is it? அப்படின்னு கேட்டார். நான் சொல்றேன், நீ என்ன கேட்கல, எல்லாம் பேசவே இல்லை. இஸ் இட் இருந்தார். கமான் அப்படின்னார். போனேன். என்னுடைய நிறைய பண்டில்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு. அங்கே போய் நின்றுட்டார். டக்குன்னு ஒரு பண்டில் எடுத்தார். அந்த பண்டில் 4 லெட்டர் தந்தார். என் லெட்டர் எடுத்த கையில் கொடுத்துட்டார். நான் என்ன செய்யணும், அதுக்கு ஆப்போசிட்டாக ஏறிக்கேன் அந்த லெட்டர். இதுக்கு மேலே என்ன? ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் சார் அப்படின்னா, சார் நான் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் சார் அப்படின்னு கேட்டார். நான் எழுதிய லெட்டரே எனக்கு மறந்து போயிட்டு, அவர் வந்து 4 லெட்டரை இருக்கேன் அவருக்கு அபவுட் இந்த ஓட்டிங் பண்ணுறதை பற்றி. அவருடைய ஐடியாலாம் கேட்டு சொல்ல மாட்டார் ஜெனரலி, பட் எனக்கு சொன்னார் அவர். எல்லாம் எப்படி பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன, நெகட்டிவ் ஃபோர்ஸஸ் என்ன, எப்படி ஓட் பண்ணணும், அந்த கொஸ்டின்லாம் வந்தது. ஆசிரமைட்ஸ் தே டோன்ட் ஓட், தே டோன்ட் பார்ட்டிசிபேட் இன் தி ஓட்டிங் ஆசிரமைட்ஸ். ஸோ தட் வே இது எப்படி சார் வேற சொன்னார். அப்புறம் இனிமேல் இந்த லெட்டரை பற்றி பேசுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன அவர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கு. பிகாஸ் he has got the intuition to know what I have written. He remembers it what exactly I have written. நான் எதை எழுதினேன், எதை கவுண்டர்மாண்ட் பண்ணேன். நமக்கு பேங்க்ல வந்து கவுண்டர்மேண்டிங் ஆஃப் செக்ஸ் தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. accepting of countermanding of checks. So what I have written, what I have countermanded, I do not know. So this way, this is what happened. மதர்ஸ் பாசிங் இவை விட்டா நிறைய ஆர்டிகல்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தார் இவர். தே கிவ் இட் டு ஆர்ச்சைவ்ஸ். ஆர்ச்சைவ்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. தே மெயின்டைன் ஆல் தி ரெக்கார்ட்ஸ். அதர் பீப்புள்கிட்ட அதெல்லாம் எப்படி இருக்கணும், அப்படியே குப்பையை அள்ளி கொண்டு போட்டுருவாங்க. அதை அந்த ஹிந்து பேப்பர்காரன் போது என்ன டேட் பார்த்தா போடுறோம் நம்ம. அது இல்லை, அவனுக்கு போட்டதான் டேட்டை மாற்றியே வச்சிருவான் நம்ம. இப்போ யூ ஒன்ட் ஈவன் டேக் கேர் டு சி ஆர்டராக இருக்காது. சில பேர் எப்படின்னா யாருக்கு போட்டாலும் ஆர்டராக வச்சு போடணும்னு சில பேருடைய வியூ. பேப்பர்காரங்கிட்ட போட்டாலும் ஆர்டராக போடணும்னு வியூ வருது. எப்போ ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் போச்சுன்னா அந்த ஃபீலிங் வரும். உங்களால் பண்ண முடியாமல் போனால் தட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். உங்கள் மைண்டில் அந்த எண்ணம் இருக்கணும். ஈவன் when you give it to somebody, even to a waste paper man, let us give it in order. டிசார்டர்லாம் கொடுக்கணும் என்ன ரூலான்னு சில பேர் ஒன்று கரெக்டாக கொண்டு கொடுப்பார் சில பேர். அந்த பேப்பர்காரன் தான் இது என்ன டேட் என்ன அவனுக்கு, ஏன்னா அவன் ஏதாவது டேட் பார்க்கலாம் பார்த்துக்கூடாது இல்லைவா. இதுதான் எதுக்கு சொல்றேன்னா, அந்த கேர்லெஸ்னஸ் ஆன் அவர் பார்ட் டு டிஸ்ரிகார்ட் தி ஒப்பீனியன்ஸ் ஆஃப் அதர்ஸ். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஹியூமன் வீக்னஸ். ஸோ ஆர்ச்சிவ்ஸ் அந்த பேப்பரை வந்து அப்படியே எடுத்து கொண்டு வச்சாராம். ஆர்ச்சிவ்ஸ் வந்து வாட் ஆர் தி திங்ஸ் டு பி ஜஸ்ட் சி தட்னா
அப்படியே ஆர்சிஎஸ்ல இருக்கிற பீப்புளும் they were stunned. Madhav, it is all pre-arranged. We have just to place it there. அவருக்கு என்ன பயணம் ஆர்டிஎஸ் வந்து ஒர்க் பண்ணி சொல்லிட்டு போறேன் பயந்துட்டாரு. நீ எல்லாம் நிறைய குப்பமாதிரி இருக்கு ஆர்டிஎஸ். நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரெக்கார்ட் ரூம் மாதிரி இருந்தால் என்ன பண்ணிடணும்? அது எந்த பேப்பர் எங்க இருக்குன்னு தெரியாது. நோ வி வில் நாட் நோ வேர் தி பேப்பர் இஸ் அண்ட் வாட் பேப்பர் இஸ். ஸோ இட் இஸ் ஹவு ஹி யூஸ் டு டூ ஒர்க். What is meant by being conscious? Conscious means you should always be thinking of the divine. How is it possible to think of the divine always? That is the only way. There is no other way. You have to be conscious, that's all. How means you have to find out ways and means for that. Each and every system devised. Madhva, Shankara, Ramanuja, Vaishnavans, they devised so many systems by which one could be conscious of the divine. My grandmother used to say very often, Govinda, Govinda, Govinda. Whenever we see all these things, some habits they get formed in you. So you have to be conscious of the divine all the time. But to be conscious of the divine all the time, it is somewhat difficult. But by practice, if you have a firm will, it is possible. How can you call yourself a perfect messenger of truth, even if you make the slightest inexactitude or diminution of the facts? அப்படிங்கிறார். inexactitude கொஞ்சம் கூட எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லக்கூடாது, டிமினியூட் பண்ணி சொல்லக்கூடாது. How can you call yourself a perfect messenger of truth? ட்ரூத் பேசுறேன்னு சொல்லிக்க முடியாது. அண்ட் தென் ட்ரூத் இஸ் a matter of intention. அதுவும் தெரிஞ்சுக்கணும். அது தெரியுது உங்களுக்கு. ட்ரூத் இஸ் a matter of intention. அது கதை தெரியுமா உங்களுக்கு? ட்ரூத் சொன்ன வார்த்தை தான் ட்ரூத்துங்கிறது கிடையாது. I think I have told the story. சொன்னேன்னு சொல்லி ரிப்பீட் பண்ணி சொல்லிடுறேன். ரெண்டு பேர் பிசினஸ் பண்ண போறா. ரெண்டு பேர். ஒருத்தர் ரொம்ப கெட்டிக்காரர், பிசினஸ் கெட்டிக்காரர், செட்டியார். அவர் ரெண்டு பிரதர்ஸ், ரெண்டு பேரும். இன்னொரு செட்டியார் இருக்கார், ரொம்ப சாது நல்லவர், பிசினஸ் பண்ணுவார். அவர் அவ்வளோதான் போறா. போயிட்டு பிசினஸ் பண்ணிட்டு வர. இந்த கெட்டிக்கார செட்டியார் என்ன பண்ணார்? சாது செட்டியார்ட்ட கடன் வாங்கிட்டு இருந்தார் ஊரு கிளம்புறதுக்கு முன்னாடி. கெட்டிக்கார செட்டியார் பேங்க்லேயே பணத்தை போட்டு, சாது செட்டியார் அந்த மாதிரி கிடையாது. தம்பிகிட்ட பணத்தை வாங்கிட்டார், கடன் வாங்கிட்டார். பணம் கொடு, நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு போறான். போய் பிசினஸ் பண்றா, பணம் வருது. திரும்பி வரா, காட்டு வழியா வந்துட்டு இருக்கா, ஒரு ஃபாரஸ்ட் வழியா வந்துட்டு இருக்கா. அட் டிஸ்டன்ஸ் டெக்காய்ட்ஸ் வந்துட்டாங்க. கெட்டியார் செட்டியார் என்ன பண்ணார்? தம்பி நான் கூட வாங்கின கடன் திருப்பி கொடுத்துறேன் கொடுத்துட்டாரு கையில. அவனுக்கு எவ்வளோ என்ன இப்போ என்ன அவசரம் ஊர்ல வந்தேன்? இல்லை நான் கொடுத்துட்றேன், நான் வாங்கின பணம் உங்களே கொடுத்துடணும். என்னத்துக்கு பணத்தை கொடுத்துட்டாரு? ஏன்னா டெக்காய்ட் எல்லா பணத்தையும் அடிச்சுன்னு போயிடலாம்னு தெரியும். டெக்காய்ட் அடிச்சுன்னு போயிட்டா ஊர்ல வந்து அப்போ கொடுக்கற வேண்டிய கணக்கு இருக்கு இவருக்கு. கணக்கு கொடுத்தாச்சு, கணக்கு செட்டில் பண்ணியாச்சு. டெக்காய்ட் அடிச்சுன்னு போறதோட கணக்கு செட்டில் இல்லை, வாங்கின பணத்தை கொடுத்தாச்சு. இது குட்டா? இது ட்ரூத் இஸ் அ மேட்டர் ஆஃப் இன்டென்ஷன். இதான் அந்த மாதிரி ஏமாத்துவாங்க எண்ணத்தோடு தானே நீ பண்ணி கொடுத்துருக்க. ஊர்ல வந்தா அடிச்சுட்டு போயிடலாம். அப்போ பணம் கொடுக்கணுமே அவருக்கு. அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்குன்னு கேட்கலாம். அப்போ கொடுக்க வேண்டிய பணம் கணக்கு செட்டில் பண்ணி அவ்வளோ அவசரமா இருக்கா கணக்கு செட்டில் பண்ணணும். அவர் அவ்வளோ அர்ஜென்ட்டா போய் கணக்கு செட்டில் பண்ணணுமா? ஏன்னா அவர் சாது செட்டியாருக்கு பார்க்க தெரியல, டெக்காய்ட் வருது தெரியல. இவர் என்ன, இவரே டெக்காய்ட். இந்த செட்டியார் இவர் அந்த மாதிரி டைப். இவர் டெக்காய்ட் கான்சியஸ்னஸ் இவருக்கு. அது டெக்காய்ட் வரன்னு தெரியுது இவருக்கு. பார்த்த உடனே கண்டுபிடிச்சு கணக்கை செட்டில் பண்ணிட்டார். வேர்ல்ட்லி வைஸ் தான் சொல்றார். பண்டிட் போய் மதர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, மதர் வி மே பி வேர்ல்ட்லி வைஸ் பட் he will be spiritually be dead. Never lose hope in man. Rise in consciousness. You should not remain where the causes of suffering are there. அதே வாய்ஸ்ல நீங்க இருக்கக்கூடாது. இதுக்கு காரணமா சபரிங்கெல்லாம் ஒரு காரணம் ஒன்று இருக்கு இல்லையா? அட்டாச்மெண்ட். சபரிங்கெல்லாம் காரணம் அட்டாச்மெண்ட் தானே. அந்த அட்டாச்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடாது. இப்ப ஏதாவது இப்ப ஏன் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறா அப்படிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. வேணும். ஏன் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறா அப்படின்னா
அப்போ என்னன்னா ஒரு கொஸ்டின் பண்ற நீ டிவைனா, ஏன் என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறா? கர்மா இருக்கு, சஃபர் பண்றா, அவ்வளவுதான். கர்மா இருக்கு. ஆர் டிவைன் நமக்கு பெய்து, நம்ம கிட்ட பெய்து டிவைன் நம்ம குறைச்சலா இருக்கு. அந்த கொஸ்டின் நம்ம கேட்கச்சு, நம்ம ஏன் இந்த பொண்ணு கஷ்டப்படுறாங்கிற கொஸ்டின் கேட்கச்சு டிப்ரெஷன் இருக்கு அந்த இடத்துல. There is a slight depression, it is there. And the depression is the worst enemy of yoga. It is the worst form of ego. Depression is the worst form of ego also. ஐயோ நான் ஒன்றும் இல்லை சார், என்னவோ a man who always criticizing himself, என்னன்னா he want to அப்படி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிறான். அது ஒரு worst form of ego. அது எனக்கு என்ன சார், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், என்ன யாராவது அச்சீவே பண்ணுறது சார், எல்லாருக்கும் கொடுத்தாரு, எனக்கு மட்டும் என்ன கொடுத்துட்டா சார், நான் அதை பற்றி கவலைப்படல சார். கவலைப்படலாம் ஏன் சொல்கிறேன் நீ? அவ்வளோ சொல்லுவோம், அதை பற்றி கவலையே படல, போகிறது போயிட்டு போட்டோம், நல்லபடியாக இருக்கட்டும். அவர் நாசமாக போட்டால் உள்ள நினைச்சு நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சோம்னா என்ன அர்த்தம்? அதாவது என்னன்னு கேட்டால், யூ நோ வாட் யூ ஆர் ஆக்சுவலி, வாட் யூ ஆர். ஒரு சொன்னார், யூ ஆர் வாட் யூ ஆர், யூ ஆர் நாட் எனிதிங் பியாண்ட் வாட் யூ ஆர் நாட் அப்படின்னார். யோஜனை பண்ணி பார்த்தேன், நீ தான், நீ எது இல்லையோ அது நீ இல்லை அப்படின்னார். அது பெரிய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் இது. அதை அவர் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் யோகி சொன்னா ஸ்பிரிச்சுவல் ட்ரூத், சாதாரணமாக சொன்னா சாதாரணமாக போயிடுது. Step back from function from a place of detachment. Mother as a child, I am stating all this, she was known as Mirra, M-I-R-R-A. And the French name given to her was M-I-R-R-A. She will be soaring in great heights in the dream. And then suddenly there will be a golden robe, garment around her body. It will spread out. It will spread out so much. It will soar high, and until it covers the entire town where she was residing. Then it will cover. At that time, people who are in difficulties, they will come and tell their difficulties, problems. See, man has got problems. First problem came, then probably man came probably. This is how I think. First problem was created, and then man was created. But when you advance spiritually, you will know the solution first, and then you can see the problem. When you advance spiritually, what happens to you is, you will see the solution first, and then the problem you can see. Then there is no problem for you. Is that? When you do not know the solution, there is a problem. When you know the solution earlier, naturally it is easy. So, their problems are there, and then they will touch the hem of the robe, and then they will get healed, and they will go away. This was happening to her for continuously for 6 months. This experience she was undergoing, and then at that time again the mother asked. First, mother did not reply much to her mother, because she knows her mother is a rank materialist. She is not interested in anything of philosophy or anything of divine or anything. Then, precisely that the grief of the world sits on me. Then she narrated that experience to her mother. She did not take much notice. குழந்தை பேசுறது இதே கதையா போயிட்டு இருக்கு. நம்ம சொல்லுற வீட்டுல இதே தான் கதை. எப்ப பாரு சாமி சாமி சொல்லி இருக்கா, ஏதோ சாமிங்கிறான் பூதங்கிறான் ஏதோ சொல்றான். இந்த மாதிரி this is how we dispose of the children. So, in a very short time, she had a realization within. Her aspiration was to create quite a small world where people could live spontaneously turned towards the divine without being preoccupied with the problem of food and shelter. For a small world could we not create, if that is possible. They should be exclusively devoted to the divine. இந்த மதருடைய மெயின் எய்ம் நாட் டு ஃபைண்ட் an institution. அதுக்காக இந்த ஆசனம் ஆரம்பிக்கல. இன்ஸ்டிடியூஷன் ஒரு கல்ட்டு என்ன ஃபாலோ பண்ண நான் சொல்றதை கேளு. It is not for that purpose it was started. Man to awake to his responsibility in the manifestation of God, to transcend his bounded narrow limits and freedom. Next inevitable step for man in evolution is to grow from human and to a divine state of being. Man has to exceed himself and he has to become divine. This is the maximum Sri Aurobindo's yoga. முடியுமான நிச்சயம் முடியும். It is not difficult, it is certainly possible.